எல்லாம் நிறைய காம்போசிஷனில் நம்ம அந்த அளவு பண்ணுவோம். பட் இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட தீர்மான அளவு வாங்கிக்கலாம். ஹேண்ட் குஷன் வந்து ஒரு பூவை எட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த அளவு வந்து ரொம்ப கண்ட்ரோலாகவும் இல்லாமல் ரொம்ப கிரிப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இதில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நளினமும் பாவமும் தான் இதில் ரொம்ப முக்கியம். லெக் பொசிஷனும் சரி, அந்த ஃபுட் ஒர்க்கு, அந்த அரைமண்டி, பாடி கண்ட்ரோல், முக பாவம், இந்த ஹேண்ட் பொசிஷன், அந்த கையை இந்த அழகத்துலேருந்து மேலே கிடக்கா முகத்தை எட்டி பூ பறிக்கிற மாதிரி, ஃப்ளவர்ஸை பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு நாட்டியமோட ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை வந்து ரைட் சைட் செய்யும்போது ரைட் சைட் பாடி பெண்ட் பண்ணி ஹை மூமெண்ட் வந்து அழகுக்கு மேலே இருக்கணும். ரைட் சைட் செய்யும்போது ரைட் சைடு இப்போ பெண்ட் பண்ணி மேலே கிடக்கா முகத்தை பார்த்து அது ரிட்டர்ன் அலபத்மமாக கொண்டு வந்துட்டு நாட்டியமா பதாக் பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணணும். ரைட் லெஃப்ட் சேம் பொசிஷன் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதில் வந்து பாடியை ஜம்ப் பண்ணி காலை டேப் பண்ணி லெஃப்ட் சைட் காலை டேப் பண்ணி ஐ மீன் ரைட் சைட் காலை டேப் பண்ணுறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம தீர்மானம் வித்துக்கை போடுறோம். ஓகே, ஸோ அதில் பாடி நல்லா பாடி கண்ட்ரோலாக மூவ் பண்ணணும். கண்ட்ரோல் எப்படி வேணாலும் மூவ் பண்ணணும். பாடியை கண்ட்ரோல் பண்ணி அழகத்துலேருந்து ஜம்ப் பண்ணி மேலே கிரகமுகத்தை கொண்டு போகும்போது பாடியை மூவ் பண்ணி ஹை மூமெண்ட், அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோஸில். நம்மளோட ஹை மூமெண்ட்டு கை போகிற இடத்துல தான் நம்மளோட ஹை மூமெண்ட்டு போகணும். ஹை மூமெண்ட்டு போகிற இடத்துல நம்மளோட மைண்டை கொண்டு போகணும். அப்போ தான் தாளத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும், நம்மளோட மூமெண்ட்டையும் கிளியராக செய்ய முடியும், அபிநயத்தையும் கொண்டு வர முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கை போகிற இடத்துல நம்மளோட ஹை மூமெண்ட்டு கொண்டு போகணும். ஹை மூமெண்ட்டு மிஸ் ஆகக்கூடாது. ஸ்மைல் சிரிப்பும் ஹை மூமெண்ட்டு மிஸ் ஆகக்கூடாது. அதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் செய்வாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, ரெடி? ரெடி? அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஜம்ப் பண்ணும்போது தா அது ஜம்ப் சரி தா தா அது ஜம்ப் நோ திஸ் இஸ் வெரி ராங்மா. நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த அழகத்மம் வந்து ஜஸ்ட் டர்ன் ஜஸ்ட் அழகமாக தான் காட்டும். இப் தா அது ஜம்ப் சரி தா தா அது நோ ஜஸ்ட் தா அது ஜம்ப் சரி தா கண்ட்ரோல். அந்த தேர்ட் ஸ்பீட்ல தான் நீங்கள் அதிக கண்ட்ரோலாகவும் கான்சன்ட்ரேஷனும் கொண்டு வரணும். ஏன்னா தேர்ட் ஸ்பீட் வரும்போது லெக் பொசிஷன், பாடி கண்ட்ரோல், ஹேண்ட் பொசிஷன் மிஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் அந்த கையை கொண்டு போகும்போது கையை தாளத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். தா ஹத்த சம் தரி தா. ஓகே, தா தா ஹத்த சம் தரி தா. நோ, திஸ் இஸ் ராங். தா தா ஹத்த சம் தரி. லாஸ்ட் ஷோல்டருக்கு தான் அழகாக தான் ஃபினிஷ் பண்ணணும். தா நல்லா வாஷ் பண்ணுங்க. தா ஹத்த சம் தரி தா. ஸோ பதாகம் இந்த நாட்டியரம்பா கொண்டு வரும்போது ஹை மூமெண்ட் வந்து நாட்டியரம்பாவை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, தா ஹத்த சம் தரி தா தத்த ஹத்த சம் தரி த. ஸோ ஒவ்வொரு ஸ்பீடோட ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹேண்ட் பொசிஷன், லெக் பொசிஷன், பாடி மூவ், கண்ட்ரோல் எல்லாத்தையுமே